வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்களோடும் என்னோடும் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். வாசிக்கலாமா சேர்ந்து? எசேக்கியேல் 36:11 வாசிப்போம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒருத்தர் இந்த வாக்குத்தத்த வசனம் அந்த பகுதியை மாத்திரம் ஒருத்தர் சத்தமா வாசிங்க. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முந்தின சீர்னா என்ன? ரெண்டு காரியம். ஒன்னு கேட்டு வாங்கினது, ரெண்டு என் சிந்தையில் இருந்தது. ஸ்தோத்திரம். முந்தின சீர்னா என்னது சொல்லுங்க? கேட்டு வாங்கினது. ரெண்டாவது என் சிந்தையில் இருந்தது. கேட்டு வாங்கினது கிடைக்காட்டா கொள்ளையிடப்படுதல். இதை குறித்து நம்ம படிச்சோம். நற்சீர்னா என்ன அப்படின்னா, நான் கேட்காம எனக்கு ஆண்டவர் தரப்போறார். அல்லேலூயா. ரெண்டாவது அவருடைய சிந்தையில் இருப்பதை அவர் எனக்கு தரப்போகிறார். ஆமென். அப்ப நற்சீர்னா என்னது சொல்லுங்க? நான் கேட்காம எனக்கு தரப்போறாரு. அப்புறம் சொல்லுங்க, அவருடைய சிந்தையில் இருப்பதை எனக்கு அவர் தரப்போறார். சரி, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை கிட்டத்தட்ட நான் 12 குறிப்புகளை பேசிட்டேன். 36ஆம் அதிகாரத்திலிருந்து 12 குறிப்புகளை நான் பேசிட்டேன். இன்னைக்கு 3 குறிப்பு பேசுவேன், வேகமாக பேசுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுடைய நிலை என்னமா இருந்துச்சுன்னு ஒரு 4 காரியம் சொன்னேன். இஸ்ரவேலருடைய நிலை என்ன அப்படின்னா, ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். பேசும் பொருளாக்கப்பட்டிருந்த இஸ்ரவேலர்கள், கொள்ளையாடப்பட்ட இஸ்ரவேலர்கள், பரியாச பொருளாக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள், அவமான நிந்தையை சுமந்த இஸ்ரவேலர்கள், அவமான சின்னமாய் மாறி போன இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலர்களை தான் ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, உங்களுக்கு நான் நற்சீரை ஏற்படுத்துவேன். ஆமென். அப்படின்னா என்னது? எப்பா, உன்னைய குறித்து என் சிந்தையில நான் ஒரு நல்ல காரியம் வச்சிருக்கேன். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை பத்தி ஆண்டவர் தன்னுடைய சிந்தையில நல்ல எண்ணங்களை வச்சிருக்கார், மேன்மையானதை வச்சிருக்கிறார், சிறந்ததை வச்சிருக்கிறார், உயர்ந்ததை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்னென்ன வச்சிருக்காருன்னு சில காரியங்களை நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு வந்தேன். போன வியாழன் வெள்ளி 2 நாள் ஸ்தோத்திரம் நம்முடைய ஸ்தாபனத்தின் சார்பில் 2 இடங்களில கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த 2 இடங்களிலும் 2 நற்சீர்களை நான் பேசினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நற்சீர் என்று சொல்லும் போது அவமானத்தை சத்துரு சுமப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? முதல் நற்சீர் என்னது? அவமானத்தை சுமக்க வைப்பேன், சத்துருவை சுமக்க வைப்பேன். இவ்வளவு நாளும் சத்துரு என்ன பண்ணானா, உன் மேல அவமானத்தை சாட்டினான், இனி அவனை முக்காடிட்டு போக நான் செய்வேன் அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது, பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பாய்னு சொன்னார். ஸ்தோத்திரம். இவ்வளவு நாளும் நீங்க என்ன பிரயாசப்பட்டீங்களோ அதற்கான பலனை நான் தரப்போறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த நற்சீரை குறித்து சொல்லுகிறார். மூன்றாவது, நான் உன்மேல் கண்ணோக்கமா இருப்பேன்னு சொன்னார், உன்னைய பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸ்தோத்திரம். நான்காவதாக, நிலத்தை பண்படுத்தி விதைப்பேன். போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம படிச்சோம், நிலத்தை பண்படுத்தி விதைக்க போறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லுங்க, பண்படுத்தி விதைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண்படுத்தி விதைச்சா அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆமென். அதுக்கு பேரு நற்சீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் போன வியாழன் வெள்ளி 2 நாள் நடந்த கூட்டத்துல நான் பேசின குறிப்புகளை வேகமா சொல்லி நான் கடந்து போகிறேன்.
ஆண்டவர் என்ன நற்சீர் செய்ய போறார், என்ன சிந்தையில வச்சிருக்கிறார்னா, ஐந்தாவதாக மனுஷரை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னார். என்ன சொன்னார்? மனுஷரை வர்த்திக்க பண்ணுவேன். ஆறாவதாக பூர்வ நிலையில் ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பூர்வ நிலையில் ஸ்தாபிப்பேன். ஏழாவதாக ஸ்தோத்திரம், நீ இனிமேல் சாக கொடுப்பதில்லை, ஜனங்கள் உன் நடுவிலே நடமாடிக்கொண்டே இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அடுத்தது பரிசுத்தமாக்கப்படுவாய், பரிசுத்தம் உன் அடையாளமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் 36ஆம் அதிகாரத்துல. சரி, இப்ப வசனத்துக்குள்ள வருவோம். இன்னைக்கு நற்சீர் ஆண்டவருடைய சிந்தையில என்னை குறித்து இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 15வது வசனத்தை படியுங்கள். நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்திலே கேட்க பண்ணுவதும் இல்லை. நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை. நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நான் இப்படி சொல்லுகிறேன், இனி அவமானம் உனக்கு இல்லை, இனி நிந்தை உனக்கு இல்லை, இனி அழிவு என்கிறது உனக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய சிந்தையில என்னைய குறித்து வச்சிருக்கிற ஒரு பெரிய சிந்தை, நல்ல சிந்தை. ஸ்தோத்திரம். என் ஜனங்களுக்கு இனி அவமானம் இல்லை, இனி நிந்தை இல்லை. இத்தனை காலங்கள் அவமானப்பட்டீர்கள், இத்தனை வருஷங்கள் நிந்தையை சுமந்தீர்கள், இத்தனை காலங்கள் நீங்கள் பரியாசத்திற்கு பொருளாய் மாறி போனீர்கள், இத்தனை காலங்கள் அவமான சின்னமாய் மாறி போனீர்கள். ஆனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்னா, இனி உனக்கு அவமானம் இல்லை. ஆமென். இனி உனக்கு நிந்தை இல்லை, இனி உன்னை ஒருத்தனும் பரியாசம் பண்ண மாட்டான், இனி உன்னிடத்திலே அழிவு இல்லை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படியுங்கள். ஏசாயா 54:4. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. ஸ்தோத்திரம். போதும். நீ வெட்கப்படுவதில்லை, நீ லட்சை அடைவதில்லை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீ வெட்கப்பட போறதும் இல்ல, நீ லட்சை அடைய போறதும் இல்ல. ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புறேன். வேதத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்துல யூதான்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு பிறந்த 4வது பிள்ளை, யாக்கோபுக்கு பிறந்த 4வது பிள்ளை, அவன் பேரு யூதா. ஸ்தோத்திரம். யூதான்னா கர்த்தரை துதிப்பேன்னு அர்த்தம். வாசிங்க பாப்பா. அந்த யூதா பிறக்கும் போது 29ஆம் அதிகாரம் வாசிங்க. மறுபடியும் 29:35, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. அப்ப யூதான்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை துதிப்பேன். சொல்லுங்க, கர்த்தரை துதிப்பேன். யூதான்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை துதிப்பேன். ஸ்தோத்திரம். இந்த கர்த்தரை துதிக்கிற இந்த யூதா வளர்ந்தான், பெரியவனானான், திருமணம் செய்து கொண்டான். ஸ்தோத்திரம். திருமணம் செய்த போது அவனுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். 38ஆம் அதிகாரத்தின் 1, 2, 3, 4 வசனங்களை நீங்கள் படித்தால் அங்கே இருக்கும். அவனுக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது முதல் பையனுக்கு திருமணம் செய்து வைக்கிறான். அவளுடைய பெயர் தாமார். ஸ்தோத்திரம். மூத்த மருமகள் யூதாவுக்கு வந்த மூத்த மருமகளுக்கு பெயர் தாமார். சொல்லுங்க, தாமார். ஸ்தோத்திரம். இந்த தாமாருக்கும் யூதாவுக்கு மூத்த மகனுக்கும் கல்யாணம். மூத்த பையனுக்கு பேர் என்னது? பைபிள் திறந்து வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க. ஏர். ஸ்தோத்திரம். ஏர். திருமணமான கொஞ்ச நாள்ல ஏர் செத்து போயிட்டான். யூதாவுக்கு மூத்த பையன் செத்து போயிட்டான். மருமகா விதவையா நிக்கிறா, இளம் வயது. ஸ்தோத்திரம். அப்போ பாக்குறா, என்ன பண்றது? சரி, நமக்கு 2வது ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி 2வது பையனை தன்னுடைய மூத்த மருமகளுக்கு கணவனா கொடுத்தான் யூதா. ஸ்தோத்திரம். தன்னுடைய 2வது மகனை தாமாருக்கு கணவனா கொடுத்தாப்புல. இப்ப அவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆச்சுது. ஆனா கொஞ்ச நாளையில கர்த்தர் அவனை அடித்தார், அவன் செத்தான். அவன் பேர் என்னது? ஓனா. பாருங்க, ஏறு, ஓனா, பாம்புன்ட்டு. தோத்திரம். ஓனா ஏறும் செத்தான், ஓனாவும் செத்தான்.
இப்போ மறுபடியும் தாமார் விதவை ஆயிட்டா. யூதா யோசிக்கிறான், என்ன பண்றது? மூத்த மகனையும் இழந்துட்டேன், ரெண்டாவது மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ரெண்டாவது மகனும் செத்து போயிட்டான், இப்ப மூணாவது ஒரு பையன் இருக்கான். யூதாவுக்கு பயம் வந்துடுச்சு. என்ன பயம் வந்துடுச்சுன்னா, மூணாவது பையனுக்கு தாமார கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனும் செத்து போயிட்டா, நான் பிள்ளை இல்லாதவனா மாறிடுவேனே, என்ன பண்றதுன்னு யோசித்தான். யோசித்துக்கிட்டு தாமார் கிட்ட மெதுவா சொன்னா, தாமார், என் மூணாவது பையன் ரொம்ப சின்ன வயசு, அவன் கொஞ்சம் பெரிய ஆள் ஆன பிறகு வேணா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், அது வரைக்கும் நீ உங்க அம்மா வீட்டுல போய் இருன்னு தாமார அனுப்பிட்டான். அல்லேலூயா. நான் சொல்ல கதை புரியுதுல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுப்பிட்டான். இப்ப நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது. யூதாவின் மனைவி செத்து போகிறாள். ஸ்தோத்திரம். இதெல்லாம் 38 அதிகாரத்துல இருக்கு. யூதாவின் மனைவி மரித்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்து அவனுடைய துக்கம் எல்லாம் தீர்ந்து அவன் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போறான். அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம். ஆட்டுகளை மயிர் கத்திரிக்கிறதுக்காக அவன் போறான். அவன் போகும்போது அங்கே ஸ்தோத்திரம் தாமாருக்கு செய்தி சொல்லப்படுது. என்ன செய்தி சொல்லப்படுதுன்னா, எம்மாடி உன் மாமா இந்த ஊருக்கு தான் வாராரு அப்படின்னு செய்தி சொல்லப்பட்டுச்சு. அவ வேசிக்குரிய வஸ்திரத்தை தரித்து, நீங்க பட்டணங்களுக்கு போனீங்கன்னா தெரியும், சென்னையில இல்ல இப்போ ஹைவேஸ்ல எல்லாம் நிறைய நிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வேசித்தனம் பண்ணுகிறவர்கள், விபச்சாரம் பண்ணுகிறவர்கள். இந்த வேசியின் வஸ்திரத்தை தரித்து அவர் ரோட்டோரத்துல நிக்கிறார். இவன் யூதா போற வழியில அவளிடத்துல இச்சையில விழுந்து பாவம் செய்தான். பாவம் செய்த பொழுது இவன் தான் கையில இருக்கிற சில அடமானத்தை என்னெல்லாம் கொடுத்தான்? கோல், தன் கையில இருந்த ஒரு கோல், அப்புறம் முத்திரை மோதிரம், அப்புறம் ஆரம், என்னெல்லாம் கொடுத்தா? கோலு, முத்திரை மோதிரம், ஆரம். அப்போ இந்த யூதா என்ன பண்ணிட்டான்னா, தாமார் கிட்ட இவன் தப்பு செஞ்சிட்டான். தப்பு செஞ்ச உடனே அவ அடையாளத்தை கேட்கிறா. அதாவது நீ சும்மா எல்லாம் போக முடியாது, எனக்கு ஏதாவது தந்துட்டு போகணும்னு உடனே அவன் அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறீங்களா? 18வது வசனம். உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைகோலும் கொடுக்க வேண்டும்னா, உடனே இவன் சரிம்மா இந்த வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டான். கொடுத்து கொஞ்ச நாள் ஆன போது அவன் மாசமா இருக்கான். தாமார் மாசமாயிட்டா. தாமார் மாசமான உடனே செய்தி யூதாவுக்கு வருது. செய்தி யூதாவுக்கு வருது. யூதா கிட்ட என்ன செய்தி வருது? யூதா உனக்கு தெரியுமா, உன் மருமகா தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டாள், அவள் இப்பொழுது மாசமா இருக்கிறா. யூதாவுக்கு பயங்கர கோபம். எவன் அதை செஞ்சது? அவனை கொண்டு வாங்க, அவனுக்கு ஏதாவது நம்மள தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வைராக்கியமா வீராப்பா பேசும்போது, தாமார் தன் கையில் இருந்த கோலையும் தன் கையில் இருந்த மோதிரத்தையும் தன் கையில் இருந்த ஆரத்தையும் கொடுத்து அனுப்பி சொல்லுகிறாள், இவன் மூலமாகத்தான் நான் கர்ப்பமானேன். இப்போ கோலையும் ஆரத்தையும் மோதிரத்தையும் கொண்டு போய் யூதா கிட்ட கொடுக்கும் போது அவனுக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? அவன் என்ன நினைச்சிட்டான்னா, அது ஒரு வேசின்னு நினைச்சிட்டான். ஆனா அது அவளுடைய மருமகள்னு தெரியாமலே இந்த தவறு நடந்திருக்கிறது. இப்ப விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச உடனே தலை நிமிர முடியாதவனாய், அவமானப்பட்டவனாய் அவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், அவள் என்னை விட நீதிமான். அந்த வசனத்தை டக்குன்னு போடுங்கக்கா, வாசிக்க பாப்பா. எடுத்துட்டீங்கன்னா யூதா அவைகளை பார்த்து, எத்தனாவது வசனம்? 26. யூதா அவைகளை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதியுள்ளவள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. யூதாவுக்கு பெரிய அவமானம், யூதாவுக்கு பெரிய நிந்தை. அவள் செய்யக்கூடாத ஒரு தவறை செய்ததினால்,
அவன் செய்யக்கூடாத ஒரு தப்ப அவன் தன் வாழ்க்கையில செய்ததுனால அவனுக்கு உண்டானது ஒரு பெரிய அவமானம். ஆனா ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா, அந்த யூத கோத்திரத்துல தான் என் ஆண்டவராகிய இயேசு ராஜாதி ராஜாவா பிறந்தார். நான் இப்படி உங்களுக்கு சொல்றேன், யூதாவின் மேல் விழுந்த சாபத்தையும், யூதாவின் மேல் விழுந்த அவமானத்தையும், யூதாவின் மேல் விழுந்த நிந்தையையும் என் இயேசு மாற்றி போட்டார். என் இயேசு மாற்றி போட்டார். அவன் தப்பு செஞ்சது உண்மைதான், அவன் தவறு செஞ்சது உண்மைதான், அவன் வீழ்ந்து போனது உண்மைதான், அது நிமித்தம் அவனுக்கு அவமானமும் நிந்தையும் வந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவன் மேல் இருந்த அந்த அவமானத்தின் முக்காட்டை, அந்த அவமானத்தின் முக்காட்டை, அந்த நிந்தையின் சின்னத்தை என் ஆண்டவர் நீக்கி போட்டார். அல்லேலூயா. இப்ப நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஆண்டவரே மோசே செத்து போயிட்டாரு, யோசுவாவும் செத்து போயிட்டாரு, இப்ப எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். யார் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்னாடி தலைவனா நிறுத்த போறீர்னு சொன்ன உடனே ஆண்டவர் இப்படி சொல்றார். என்ன சொல்றார் வாசிங்க பாப்பா. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து, யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ண எங்களை யார் நடத்திட்டு போறதுன்னு கேட்டார்கள். அதற்கு கர்த்தர் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம் அந்த யூதாவுக்கு. யூதா எழுந்து புறப்பட கடவன். ஹல்லேலூயா. உன் மேல இருக்கிற நிந்தையை மாற்றுகிறவர் என் கர்த்தர், உன் மேல இருக்கிற அவமானத்தை மாற்றுகிறவர் என் கர்த்தர். என் ஆண்டவர் உன்னைய குறித்து தான் சிந்தையில என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? என் பிள்ளைதான் அறிஞ்சோ அறியாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ சில அவமானத்தை சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த 2026ல அந்த அவமானத்தை நான் புரட்டி போட போகிறேன், அந்த நிந்தையை நான் புரட்டி போட போகிறேன், அந்த ஏளனத்தை நான் புரட்டி போட போகிறேன், அந்த பரியாசத்தை நான் புரட்டி போட போகிறேன், அவனை நான் முன்னிறுத்த போகிறேன். ஹல்லேலூயா. யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் முன்னோடுதான், துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் முன்னோடுதான். யூதாவே துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம். யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை, தேவனின் ராஜ்யம். ஆமென். யூதாவின் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சிந்தையில என்ன இருக்கு? என் மேல விழுந்திருக்கிற அவமானத்தை, என் மேல இருக்கிற நிந்தைய இனி நான் சுமக்காதபடிக்கு அவைகளை கர்த்தர் ஆமென் மாற்றி போட போறார். கர்த்தர் அவைகளை தூக்கி போட போறார். ஆமென். எந்த விஷயத்திலையும் அவமானத்தை நீங்க சந்திச்சிருக்கலாம். தோத்துறோம். ஒருவேளை பொருளாதாரத்துல இன்னொருத்தர்கிட்ட நீங்க போய் கை நீட்டி நிக்கிறதுனால, இன்னொருத்தர்கிட்ட போய் தாங்கன்னு சொல்றதுனால தோத்துறோம், அல்லது ஒரு தவறு செஞ்சதுனால, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க ஒருத்தருக்கு முன்னாடி அவமானப்பட்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவருடைய சிந்தையில என்ன இருக்குன்னா, என் பிள்ளைக்கு மேல இருக்கிற இந்த அவமானத்தை நான் நீக்கணும். ஸ்தோத்திரம். என் பிள்ளைக்கு மேல இருக்கிற நிந்தையை நான் நீக்கணும். இனி இந்த பிள்ளை மறுபடியும் அவமானம் அடையக்கூடாது. ஆமென். அந்த பாட்டையும் கூட சேர்ந்து பாடலாமா? அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை. சொல்லுங்க, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றே. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றே. அல்லேலூயா.
யோசேப்பு நல்ல கெத்தா வாழ்ந்தான். அவன் அடிமையா வந்தவன் தான். ஆனா அவனுக்கு மேல அவமான பழிகள் அவனுக்கு சாட்டப்பட்டது. அவன் தலை குனிந்தவனாக சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டான். ஒரு நாள் இருக்குல்ல, அவனை தீவிரமாய் வரவழைத்தார்கள்னு வசனம் சொல்லுது. அவனை வரவழைத்து ராஜாவுக்கு சொப்பனத்துக்கு யோசேப்பு விளக்கம் சொன்ன உடனே ராஜா சொல்றாரு, இனி நீதான்ப்பா இந்த தேசத்துக்கு அதிகாரி, நீ இனி இந்த தேசத்துக்கு தலைவனா இருப்பாய். உன் கட்டளை இல்லாம ஒருத்தரோ கையோ காலோ அசைக்க கூடாது எகிப்து தேசத்துல அப்படின்னு யோசேப்புக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்த உடனே யோசேப்பு எப்படி நிமிர்ந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. யோசேப்பு எப்படி நிமிர்ந்திருப்பான்? ஸ்தோத்திரம். செய்யாத ஒரு தவறுக்காக, செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவமானப்பட்டு தலை குனிஞ்சி நிந்தையை ஏற்றுக்கொண்டு சிறைச்சாலையில போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஸ்தோத்திரம். இப்போ ராஜா அவனை கூப்பிட்டு ராஜாக்கு பக்கத்துல ஒரு சிங்காசனத்தை போட்டு இங்க உட்காருடான்னு உடனே அவன் எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய தேவன். ஆமென். சில நேரங்கள்ல சிலரை நேர்முகமா சந்திக்க முடியாததுனால நீங்க உங்களை மறைத்து கொண்டிருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். கடந்த காலங்களில் சிலரை நேர்முகமா சந்தித்து அவங்களோட பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லாததுனால உங்களை நீங்க ஒளித்து கொண்டிருக்கலாம். இந்த 2026 கர்த்தர் உங்களை குறித்து என்ன சிந்த வச்சிருக்கிறார்னா, அவர்களுக்கு முன்னே கர்த்தர் உங்கள் அவமானங்கள் எல்லாம் மாற்றி, உங்க நிந்தைகள் எல்லாம் மாற்றி உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். ஒரு அல்லேலூயா கையை தட்டி சத்தமா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆமென். அவர் சிந்தையில என்னை குறித்து என்ன வச்சிருக்கிறாரு? இனி எனக்கு அவமானம் இல்லை, இனி எனக்கு நிந்தை இல்லை, இனி எனக்கு அழிவு இல்லை. சொல்லுங்க, இனி எனக்கு அவமானம் இல்லை, இனி எனக்கு நிந்தை இல்லை, இனி எனக்கு அழிவு இல்லை. ஆமென் சொல்லிருங்க பாப்போம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை படிங்க. 36:26 எசேக்கியேல். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன். போதும். ஸ்தோத்திரம். என்ன கொடுப்பாரா? நவமான இருதயம். சொல்லுங்க, நவமான இருதயம். இங்கிலீஷ்ல நியூ ஹார்ட் இருக்கு, புதிய இருதயம்னு இருக்கு. தமிழ்ல நவமான இருதயம்னு இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான், புதிய இருதயம். சொல்லுங்க, புதிய இருதயம் ஆண்டவர் நமக்கு தருவேன்னு சொல்றார். அதுக்கு பேர் நற்சீர். ஸ்தோத்திரம். என்ன சீர்? நற்சீர். என்ன நற்சீர்? புதிய இருதயம். ஆமென். ஹல்லேலூயா. ஹார்ட் பலவீனமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஆண்டவர் புதிய இருதயத்தை தருவாராக. ஆமென். நவமான இருதயத்தை கர்த்தர் தருவாராக. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இருதயத்துல பிளாக் இருக்கலாம், இருதயத்துல ஓட்டை இருக்கலாம், இருதயம் சுருங்கி போயிருக்கலாம், வால்வுல அடைப்பு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, உனக்கு நான் நவமான இருதயத்தை தரப்போறேன். ஸ்தோத்திரம். உனக்கு நான் புதிய இருதயத்தை தருவேன். ஹல்லேலூயா. உன் இருதயம் சிறு பிள்ளையின் இருதயம் போல மாறும். எப்படி நாகமானுடைய சரீரம் குழந்தையின் சரீரம் போல மாறிற்றோ, அது போல உன் இருதயத்தையும் கர்த்தர் புதிய இருதயமா மாற்றுவார். கையை தூக்கி அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்க இஸ்ரவேல ஜனங்களுக்கு சொல்ற நவமான இருதயம்ங்கிறது அந்த இருதயம் இல்லை. ஸ்தோத்திரம். அவங்க இருதயம் பல விதங்களிலே கெட்டு போயிருந்தது. வேதத்துல நிறைய இருதயத்துக்கு ஏற்கனவே நான் ஒரு முறை பிரசங்கமும் பண்ணியிருக்கிறேன். பல விதமான இருதயங்களை குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 நாள் உபவாச கூட்டத்திலே 7 நாள் உபவாச கூட்டத்திலே பேசியிருப்பேன், தொடர்ந்து பேசியிருப்பேன் இருதயத்தை குறித்து. இன்னைக்கு ஒரு 10 இருதயத்தை டக்குன்னு சொல்ல போறேன். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த 10 விதமான கெட்டு போன இருதயம். ஸ்தோத்திரம். வேகமா டக்குன்னு வாசிக்கணும். மைக் இருக்கிறவங்களும் வாசிங்க, இல்லாதவங்களும் வாசிங்க. மட்டான்னு வாசிக்கணும். ஆதியாகமம் 6 வரிசையா தான் நான் சொல்லிட்டே வருவேன். ஆதியாகமம் 6:5 வாசிக்க பாப்போம். பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தை நினைவு பொல்லாத இருதயம். சொல்லுங்க, என்ன இருதயம்? மனுஷனுக்கு இருதயம் பொல்லாத இருதயம். ஆண்டவர் இப்ப சொல்றாரு, நான் அவனுக்கு புது இருதயம் கொடுப்பேன். ஆமென். ஆமா, முதல்ல ஆரோக்கியத்தை குறித்து உங்கள்கிட்ட பேசிட்டேன், அவ்வளவு போதும் ஆரோக்கியத்தை பத்தி பேசினது. ஸ்தோத்திரம். இப்போ இவனுக்கு தேவை ஆரோக்கியம் இல்ல,
இவனுக்கு தேவை வேற. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையான இருதயம் நவமான இருதயம், புதிய இருதயம். ஸ்தோத்திரம். ஏன்னா இவன் இருதயம் எப்படி இருக்கு? பொல்லாப்பா இருக்கு. சிறு வயது தொடங்கி பொல்லாப்பா இருக்கு. 42:28 வாசிங்க. ஆதியாகமம் 42:28. அடுத்தவங்க உபாகமம் 11:16 எடுத்து வச்சுக்காங்க. தன் சகோதரரை பார்த்து என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றால் அப்பொழுது அவருடைய இருதயம் சோர்ந்து போனது. சோர்ந்து போகிற இருதயம். ஸ்தோத்திரம். உங்களுக்கு இருக்கா அந்த இருதயம்? சோர்ந்து போகிற இருதயம். ஒண்ணு பொல்லாத இருதயம். பொல்லாத இருதயம்னா என்னது? நித்தமும் பொல்லாதது, எதையாவது கெட்டதை யோசித்துக்கிட்டே இருக்கும், தப்பானதை யோசித்துக்கிட்டே இருக்கும், இச்சைக்குரியதை யோசித்துக்கிட்டே இருக்கும், பாவத்துக்குரியதை யோசித்துக்கிட்டே இருக்கும். எப்போ பாரு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் வாயில வராது, ஒரு பாட்டு வாயில வராது, ஒரு ஸ்தோத்திரம் வாயில வராது. ஸ்தோத்திரம். எதுவுமே வாயில வராது. எப்பவும் தப்பா எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். சினிமா பாட்டு எண்ணத்துல வந்துகிட்டு இருக்கும், காமெடி எண்ணம் வந்துகிட்டு இருக்கும், ஸ்தோத்திரம், நாடகம் எண்ணம் வந்துகிட்டு இருக்கும், கெட்ட வார்த்தை சிந்தையில வந்துகிட்டே இருக்கும், பாலிய இச்சைகள் சிந்தையில வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் பொல்லாத சிந்தை. பொல்லாத சிந்தை மனுஷனுக்கு இருக்கு. பொல்லாத இருதயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சோர்வு. சோர்ந்து போறது. ஏதாவது ஒண்ணு பார்த்த உடனே சோர்ந்து போயிடுறது. ஏதாவது ஒண்ணு கேள்விப்பட்ட உடனே சோர்ந்து போறது. ஸ்தோத்திரம். நினைச்சது கிடைக்கல உடனே சோர்ந்து போறது. சோர்ந்து போகிற இருதயம். உபாகமம் 11:16 வாசிங்க. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமல். வஞ்சிக்கப்படுகிற இருதயம். ஸ்தோத்திரம். வஞ்சிக்கப்படுதல் அல்லது ஏமாற்றப்படுதல். ஸ்தோத்திரம். உங்க இருதயம் அப்படி இருக்கா? சில இருதயத்தெல்லாம் டக்குன்னு ஏமாத்திரலாம். வஞ்சிக்கப்படுதல், ஏமாற்றப்படுகிற இருதயம். ஸ்தோத்திரம். உங்களை யாராவது டக்குன்னு ஏமாத்துறாங்களா? டக்குன்னு. ஸ்தோத்திரம். ஏமாற்றப்படுகிற இருதயம் இல்ல, அந்த இருதயம் மாற்றப்படணும். ஆண்டவர் புதிய இருதயத்தை உங்களுக்கு தரணும். உங்களை யாரும் வஞ்சிக்க கூடாது. ஆமென். உங்களை யாரும் ஏமாத்த கூடாது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வஞ்சிக்கிற இருதயம், ஏமாற்றுகிற இருதயம். ஸ்தோத்திரம். 29:18 வாசிங்க. 29:18. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம். கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம். கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம். ஸ்தோத்திரம். உங்களுக்கு இருக்கா? அகலுகிற அப்படின்னா தூரமா, ஆண்டவரை விட்டு தூரமா. எவ்வளவு தூரமா இருக்கீங்க? எவ்வளவு கிட்ட இருக்கீங்க? ஆண்டவரோட கிட்ட இருக்கீங்களா, தூரமா இருக்கீங்களா? உங்க இருதயம் ஆண்டவரோட நெருங்கி இருக்கா? ஆண்டவருடைய இதய துடிப்பை உங்களால புரிஞ்சிக்க முடியுதா? ஆண்டவருடைய மூச்சு காத்து உங்க மேல விழுதா? ஆண்டவருடைய சுவாச காற்று உங்க மேல விழுகிற அளவுக்கு நீங்க ஆண்டவரோட நெருக்கமா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இருதய துடிப்பு உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு கர்த்தரோட நெருக்கமா இருக்கீங்களா? அவர் இப்ப என்ன துடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? போன வாரம் சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், சின்ன பிள்ளைங்களுக்கு ஏசப்பா வந்து உனக்காக ஏசப்பாவினுடைய இருதயம் துடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன். ஏசப்பாவினுடைய இருதயம் சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை. ஒரு சிறுவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்ல. சின்ன பிள்ளைங்க கெட்டு போயிடக்கூடாது, சின்ன பிள்ளைங்க கெட்டு போயிடக்கூடாது, சின்ன பிள்ளைங்க கெட்டு போயிடக்கூடாது. இது அவருடைய இதய துடிப்பு. நீ அவரோட கிட்ட இருந்தா இந்த இதய துடிப்பு உனக்கு தெரியும். சபையின் வளர்ச்சிக்காக நீ என்ன செய்வேன்னு எழுதுன கேட்டா ஒண்ணுமே எழுத தெரியல. ஏன்? நீ கர்த்தர் கிட்ட இல்ல. அவருக்கு இதய துடிப்பு என்ன? நான் என்ன செய்யணும்? அவர் என்ன நினைக்கிறார் இருதயத்துல? இந்த 2026ல நான் கர்த்தருக்காக என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்னால இன்னும் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா you are not very close to Jesus. நீ இயேசுவோடு நெருக்கமா இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்க. ரொம்ப மண்டைய போட்டு யோசிக்கிறேன், ஆண்டவருக்காக என்ன செய்யலாம்? பேப்பரை வேற தந்துட்டாரு, பக்கத்துல வேற இந்த பக்கம் ஜபா நிக்கான், அந்த பக்கம் ஐசக் நிக்கான். தோத்திரம். இவர் வேற சொல்லிக்கிட்டே இருக்காரு, எழுதாம விடாத, வாங்காம விடாதன்றாரு. வாசல்ல வேற என்ன என்ன எழுது எழுது என்னமா எழுத, ஏதாவது எழுதி தோல. ஐயா என்ன எழுத? நீ என்ன எழுதி இருக்க? அதையே எழுது. எப்படி? இதுக்கு ஒண்ணு தெரியல. ஏன்? You are not closer with God. நீ கர்த்தரோட நெருக்கமா இல்ல. ரொம்ப சிம்பிள். நீ பிசாசோட நெருக்கமா இருக்கிற, நீ உலகத்தோட நெருக்கமா இருக்கிற, நீ பணத்தோட நெருக்கமா இருக்க, நீ உன் வேலையோட நெருக்கமா இருக்க, நீ உன் குடும்பத்தோட நெருக்கமா இருக்கிற.
கர்த்தரோட நெருக்கமா இல்ல. கர்த்தரோட நெருக்கமா இருந்தா கர்த்தருக்காக ஒரு காரியம் டக்குன்னு இங்க உதிக்கும், நீ எழுதிடுவேன், நான் கர்த்தருக்காக இதை செய்வேன், எழுது. ஏன்னா கர்த்தர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, என்னை பாரப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு, என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நான் இதை செய்யணும், நான் இதை பண்ணணும், என்னை பாரப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு, நான் இந்த வருஷம் கர்த்தருக்காக இதை செய்வேன். அப்படி எழுதுனவங்க கை தூக்குங்க பாப்போம், நான் பார்க்கட்டும். என்ன தூக்குனீங்களா? தெரியுது தெரியுது, உங்க பேப்பரை பார்க்கும்போதே தெரியுது. ஜெபத்துல பேர் இல்ல, சுவிசேஷ ஊழியத்துல பேர் இல்ல, ஜெப குழுவுல பேர் இல்ல, கையெல்லாம் தூக்கி இருக்கீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். You are not closer with God. நீங்க கர்த்தரோட நெருக்கமா இல்ல. நீங்க வேற யாரு கூடயோ நெருக்கமா இருக்கீங்க, வேற எது கூடயோ நெருக்கமா இருக்கீங்க. நீங்க கர்த்தரோட நெருக்கமா இருந்தா சபைக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய துடிப்பு உங்களுக்கு தெரியும். சபையின் வளர்ச்சிக்காக கர்த்தருடைய இருதயம் துடிக்கிற துடிப்பை நீங்க புரிந்து பேப்பர்ல எழுதி இருப்பீங்களே. சரி, இப்ப நம்ம வசனத்துக்கு வந்துரும். அப்போ கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம், ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட இருதயத்தை மாத்தி நான் நவமான இருதயத்தை கொடுக்க விரும்புறேன். 1 சாமுவேல் 6:6 வாசிங்க. 1 சாமுவேல் 6:6. எகிப்தியனையும் எகிப்தியனும் பார்வோனும், அவன் சத்துருங்க, அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் இருதயம் கடினப்பட்டது போல ரட்சிக்கப்படாதவன் எகிப்தியன் பார்வோன், அவன் இருதயம் கடினப்பட்டுச்சு. ரைட்டு, உன் இருதயம் ஏன் கடினப்படுது? அவன் இருதயம் எதுக்கு கடினப்பட்டது? என் ஜனங்களை ஆராதிக்க விட மாட்டேன், தேவ ஜனங்களை ஆராதிக்க விட மாட்டேன். இதுதான் எகிப்தின் கடினம். பார்வோனின் இருதய கடினம் அதுதான். சொல்லுங்க பாப்போம், எனக்கு கடின இருதயம் இல்லைன்றவங்க. ஹலோ ஹலோ எங்க 3 மாசமா உபவாசம் ஜெபம் 4 மாசமா பிரசங்கம் பண்ணி 2026 ஆரம்பிச்ச பிறகு நீ மாறலையா? இன்னும் நீ மாறல சகோதரா, சகோதரி, நீ மாறலம்மா, நீ மாறல. நீ ரொம்ப தூரத்துல இருக்கிற, நீ பாளையத்துக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிற, கர்த்தரை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற. 4 மாசமா நான் போராடுறேன். ஜனவரியும் ஆரம்பிச்சாச்சு, புது வருஷமும் ஆரம்பிச்சு, நீ இன்னும் திருந்தல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு என்னன்னா, எப்படியாவது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் புது இருதயத்தை நான் தரணும்னு. என்கிட்ட கடின இருதயம் இருக்கு, என்கிட்ட பொல்லாப்பான இருதயம் இருக்கு, என்கிட்ட விலகி போகிற இருதயம் இருக்கு, என்கிட்ட சோர்ந்து போகிற இருதயம் இருக்கு, எனக்கிட்ட அகலும் இருதயம் இருக்கு, என்கிட்ட வஞ்சிக்கிற இருதயம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட இருதயம் உள்ள மனுஷனுக்கு நான் அவமான இருதயத்தை, புதிய இருதயத்தை கொடுக்க விரும்புறேன். நீங்க விரும்புறீங்களா? இருதயம் மாறினாதான் நடக்கும், இருதயம் மாறாட்டா நடக்காது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் உனக்கு சொல்றேன், உன் இருதயம் சரி கிடையாது, நீ இன்னும் மாறல, நீ கர்த்தரோட இல்ல, நீ தேவனோட நெருங்கி இல்ல. You are very far from God. நீ கர்த்தரோட ரொம்ப தூரத்துல இருக்கிற. விரும்புனா கிட்ட வா, இல்லனா அப்படியே போ. தோத்திரம். எனக்கு நீ கிட்ட நெருங்கினாலும் தூரமா போனாலும் எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. எனக்கு எந்த நஷ்டம் கிடையாது. நீ உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்திக்குவ, அவ்வளவுதான். நீ நரகத்துக்கு போவ, அவ்வளவுதான். தோத்திரம். கர்த்தரை பார்க்க முடியாது, பரலோகத்தை இழந்து போயிருவ. வெள்ளச்சாலை கட்டி இருக்கலாம், நகை கலத்தி இருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், பரலோகத்தை எட்டி பார்க்க முடியாது. ஜாக்கிரதை. ஆமா, வருஷம் தொடங்கியாச்சு, 1 மாசம் முடிய போகுது, இன்னும் இருதயத்துல உணர்வு வரல. நீ முந்தி வாழ்ந்தது போலதான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற. முந்தி நீ எப்படி ஆண்டவருக்காக போன வருஷம் இருந்தியோ அதை விட கேவலமா தான் உன் வாழ்க்கையை மாத்தி இருக்கிறியே தவிர கொஞ்சம் கூட உன் வாழ்க்கையில உன் ஆவிக்குரிய நிலையில மாற்றம் வரல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப வசனத்துக்கு வருவோம். எகிப்து இருதயம் கடினப்பட்டுச்சு, பார்வோன் இருதயம் கடினப்பட்டுச்சு, உனக்கும் கடினமா இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பக்கத்து தெருவில் இருந்துகிட்டு சபைக்கு வர உனக்கு முடியல, ஒரே ஊர்ல இருந்துகிட்டு சபைக்கு வர உனக்கு முடியல. வந்து பிரசங்கம் எல்லாம் கேட்டுட்டு போனீங்க, சபையில நடமாடிக்கொண்டே இருப்பார்கள் விசுவாசிகள். போன ஞாயிற்றுக்கிழமை நடமாடின பிறகு இன்னைக்கு தான் வந்திருக்கிற, இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவேன்.
நீ வேற ஆவியில நிரம்பி இருக்கிற. உன்னைய பெரிய ஐயா அபிஷேகம் வேற பண்ணி இருக்கிறாரு. எல்லாத்தையும் இழந்து நிக்கிற நீ. உன்கிட்ட அபிஷேகம் இல்ல, நீ ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிற. இன்னைக்கு நீ மனம் திரும்பணும், இருதயத்தை கிழிக்கணும், தேவ சமூகத்துல கண்ணீர் வடிக்கணும், உன் இருதயத்தை சரி பண்ணு. கர்த்தர் உனக்கு நவமான இருதயத்தை தர விரும்புறார். ஆமா ஆமா ஆமா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நவமான இருதயம். சோத்திரம். கடினம், ஜெபத்துக்கு வர்றதுக்கு இருதயம் கடினப்படுது. ஆராதனைக்கு கிளம்பி முந்தி நம்ம பிரதிஷ்டை பண்ணப்பட்ட விசுவாசிகள், மூத்த விசுவாசிகளை சொல்றேன். இப்ப 9:50க்கு வருது உள்ள, 10 மணிக்கு உள்ள வருது. யாரு? பெரிய ஐயாவினால அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் இந்த ஊர்ல இருந்து 9:30க்கு வந்தவர்கள், 9:15க்கு வந்து முழங்கால் படியிட்டவர்கள். இப்ப 9:50க்கு குடுகுடுன்னு உள்ள வருது. You are very far from God. கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் இருக்கிறாய். அபிஷேகத்தை இழந்து நிற்கிறாய், தரிசனத்தை இழந்து நிற்கிறாய். தேவனோட போராடு, ஜெபிச்சா மட்டும் காணாது. நடமாடணும், சபையில ஊழியத்துல நடமாடணும். அதுக்காகத்தான் நீ பிரிக்கப்பட்டாய், அதுக்காகத்தான் கர்த்தர் உன்னை வேறு பிரிச்சாரு. உன் இருதயம் மாறணும், உன் இருதயம் மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நவமான இருதயம். எகிப்துக்கு பார்வோனுக்கு ஆவிதான் கடினப்பட்டுச்சு. உன் இருதயம் ஏன் கடினப்படுது? உன் இருதயம் ஏன் கடினப்படுது? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களுக்கு நவமான இருதயத்தை நான் கொடுக்க விரும்புறேன். 17:28 வாசிங்க. 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷருடைய அவன் பேசிக் கொண்டு இருக்கிறது. அவன் மூத்த சகோதரன் கேட்ட உடனே அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகள் நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தை, இருதயத்தின் அகங்காரம். நீ பிரசங்கம் பண்ண நான் வந்துடணுமா? நீ என்னை சுட்டி காட்டி பேசினா நான் வந்துருவேனா? நீ ஜெபத்துக்கு வானவனா நான் வந்துடணுமா? அகங்காரம். யாருக்கு? தாவீதுக்கு அண்ணன்மார் தாவீதை பார்த்து சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு அகங்காரம் இருந்தா நீ இப்படி இருப்ப. எவ்வளவு அகங்காரம் இருதயத்துல இருந்தா நீ இத மாதிரி இருப்ப. ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, என் ஜனங்களுக்கு நல்ல இருதயத்தை கொடுக்கணும். அதுக்கு பேர் நற்சீர். இருதயம் மாறாட்டா போன அன்னைக்கு வெள்ளிக்கிழமை என் பிரசங்கத்தின் கடைசி குறிப்பு அதுதான். தோத்திரம். இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயம் சரியில்லைன்னா ஆண்டவரை பார்க்க முடியாதம்மா, இயேசுவை பார்க்க. அது நானானாலும் சரி, நீங்களானாலும் சரி, என் இருதயம் சரியில்லைன்னா இயேசுவை நான் பார்க்கவே முடியாது. எத்தனை வருஷ விசுவாசியா இருக்கலாம், எத்தனை வருஷ ஊழியக்காரனா இருக்கலாம், எத்தனை வருஷ தீர்க்கதரிசியா இருக்கலாம், எத்தனை வருஷ ஆவிக்குரிய அனுபவம் உடையவங்களா இருக்கலாம், இருதயம் சரியில்லாட்டா இயேசுவை தரிசிக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களுக்கு எப்படியாவது நல்ல இருதயத்தை கொடுத்துடணும், புதிய இருதயத்தை கொடுத்துடணும். அவங்க இருதயத்தில் இருக்கிற கடினத்தை நான் மாத்தணும், அவங்க இருதயத்தில் இருக்கிற அகங்காரத்தை நான் மாத்த விரும்புறேன் அப்படின்னு விரும்புறாரு. நம்ம விட்டு கொடுத்தாதான் அது மாறும். ஸ்தோத்திரம். எபிரேயர் 3:10 வாசித்து பாருங்க. எபிரேயர் 3:10. நேரம் இல்லாதனால நான் வாசிக்கணும், நான் சொல்லிட்டு போறேன். பைபிள் திறக்கிறவங்க திறந்து பார்த்துக்காங்க. எபிரேயர் 3:10. வழுவி போகிற இருதயம் நாங்க இருக்கோம். வழுவி போகிற இருதயம். ஸ்தோத்திரம். ஒரு பிடிக்கு நிக்காது. இந்த பலூன்ல தண்ணி அடைச்சிட்டு இல்ல, இந்த பிள்ளைங்க விளையாடுவாங்க. பலூன்ல தண்ணி அடைச்சுக்கிட்டு ஒரு பக்கத்துல பிடிச்சா இன்னொரு பக்கத்துல பொழுக்குன்னு போகும், அந்த பக்கத்துல பிடிச்சா இந்த பக்கத்துல வந்துடும். வழுவி போகிற இருதயம். இங்க பிடிச்சா அங்க போகும், அங்க பிடிச்சா இங்க வந்துடும். தோத்திரம். நம்மள நிறைய பேர் அப்படிதான். இயேசு சொன்னாரு, இவைகளையும் செய்யுங்கள், அவைகளையும் விட்டு விடாதிருங்கள் சொன்னாரா? இவைகளையும் செய்யுங்கள், அவைகளை அப்படின்னா இங்க பிடிச்ச உடனே அங்க போயிட்டு, அங்க பிடிச்ச உடனே இங்கேயே வந்துடாத. எங்க பிடிச்சாலும் ஒரே மாதிரி இருக்கணும். இதையும் செய், அதையும் விட்டுறாத. நம்ம ஜெபம் பண்ணுனா ஆராதனையை விட்டுருவோம், ஆராதனை பண்ணா ஜெபத்தை விட்டுருவோம். காணிக்கை கொடுத்தா தசமபாகத்தை விட்டுருவோம், தசமபாகம் கொடுத்தா மிஷினரி காணிக்கை விட்டுருவோம், மிஷினரி காணிக்கை விட்டா கட்டட காணிக்கை விட்டுருவோம்.
ஜபக்குழுவை நடத்தினா சிறுவர் ஊழியத்தை விட்டுருவோம், சிறுவர் ஊழியத்தை நடத்தினா வீட்டு ஜபத்தை விட்டுருவோம், வீட்டு ஜபத்தை விட்டா சபை உபவாச ஜபத்தை விட்டுருவோம். ஹலோ, நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? எப்படி எப்படி நான் சொல்லுது புரியுதா? வீட்டு கூட்டம் நடத்தினா ஜபக்குழுவை விட்டுறது, ஜபக்குழு நடத்தினா சபையில நடக்கிற ஜபத்தை விட்டுறது, தனி ஜபம் பண்ணுனா சபையில நடக்கிற உபவாசத்தை விட்டுறது, சனிக்கிழமை உபவாசத்துக்கு வந்தா தனியா ஜபிக்கிறது கிடையாது. ஏன் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் தின்னு, ஏன் 3 நேரம் தின்ற? காலையில தின்றல்ல, அப்புறம் மத்தியானத்துக்கு தின்ற, அப்புறம் எதுக்கு ராத்திரி தின்ற? அதான் ஜபக்குழு மட்டும் நடக்குதுல, அப்புறம் எதுக்கு சிறுவர் ஊழியம் அப்படின்றது மாதிரி. உங்களுக்கு சொல்றது புரியுதா? அதுக்கு பேர் தான் வழுவி போகிற இருதயம். உதாரணமாக சொல்றேன், வழுவி போகிற இருதயம். இங்க பிடிச்சா அங்க பொழுக்குன்னு போயிடுறது, அங்க பிடிச்சா இங்க பொழுக்குன்னு போயிடுறது இல்ல. இதையும் செய்யணும், அதையும் விட்டுறணும். ஆரம்ப காலத்துல நான் என்ன செய்தனோ அதை சாகிறது வரைக்கும் செய்யணும். இப்போ 5 வருஷம் கழிச்சு நான் புதுசா ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சிருப்பேன். அதை செய்ய ஆரம்பிச்ச உடனே 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதை விட்டுற கூடாது, அதையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இதையும் செய்யணும். ஹலோ ஹலோ, எப்படி நான் சொல்லுது புரியுதா? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறுவர் ஊழியம் ஆரம்பிச்சேன். இப்ப 5 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒரு சிறுவர் ஊழியம் ஆரம்பிக்க போறேன். அப்படின்னா அதையும் நடத்தணும், இதையும் நடத்தணும். அன்னைக்கு ஒரு ஜபக்குழு நடத்தினேன், இந்த வருஷம் ஒரு புதிய ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னா அதையும் செஞ்சு இதையும் செய்யணும். இல்லைன்னா உனக்கு வழுவி போகிற இருதயம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப புரியுதா என் இருதயம் சரியில்லைன்னு? உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது என் இருதயம் சரியில்லை? உங்களை பிடிச்ச இடத்துல நீங்க நிக்கிறீங்களா அல்லது புழுக்குன்னு இந்த பக்கம் வந்துட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் உங்களை எங்க பிடிச்சாரோ அங்க நிக்கிறீங்களா அல்லது புழுக்குன்னு சாடி இந்த பக்கம் வந்துட்டீங்களா? அப்புறம் இந்த பக்கம் பிடிப்பாரு, இங்க இருந்து அங்க சாடிடுறது. உனக்கு வழுவி போகிற இருதயம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. நீ இன்னைக்கு மனம் திரும்பணும், இன்னைக்கு கண்ணீர் விடணும். என் இருதயத்தை மாத்துங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல இருதயத்தை தாங்க, நான் எங்க பிடிச்சாலும் நிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லு. இங்க பிடிச்சா இங்க நிக்கணும், இங்க பிடிச்சா இங்க நிக்கணும். அடுத்தது யாக்கோபு 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் என்ன இருதயம்? கசப்பு வைராக்கியம். அப்படி ஒரு இருதயம் கசப்பு. யாரை பார்த்தாலும் கசப்பு. இது அதுகிட்ட பேசாது, அது இதுகிட்ட பேசாது. அவங்களுக்கு இவங்களை பிடிக்கல, இவங்களுக்கு அவங்கள பிடிக்கல. அவங்க வாராங்களோ, ஓ அவங்க வராங்களோ, சரி சரி சரி, அப்போ அவங்களே வரட்டும் அண்ணா, நாங்க அடுத்த தடவை பார்த்துக்கிறோம். கசப்பு. ஹலோ ஹலோ, உன் இருதயத்துல கசப்பு இருக்கு, வைராக்கியம் இருக்கு, எரிச்சல் இருக்கு. இப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நற்சீர் உண்டு பண்ணணும்னு விரும்புறேன். நான் உனக்கு நவமான இருதயத்தை, நல்ல இருதயத்தை தர விரும்புறேன். கசப்பு தோத்திரம். யார் கூட கசப்பு இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் மன்றாடுவே. யார் மேல வெறுப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே. அவ்வளவுதான் அந்த பாட்டுல எனக்கு இந்த 2 வரி தான் தெரியும். யார் மேலையும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் ஜபம் பண்ணுவேன். யார் மேலும் எனக்கு வெறுப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ணுவேன். உங்களால சொல்ல முடியுமா எனக்கு யார் மேலையும் கசப்பு இல்லைன்னு? கசப்பான வைராக்கியம் உள்ள இருதயத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். சொல்லி முடிச்சிடறேன். 6:18 நீதிமொழிகள் 6:18. துராலோசனையை பிணைக்கும் இருதயம் போதும். துராலோசனையை பிணைக்கும் இருதயம். என்ன இருதயம்? துராலோசனை. அகித்தோப்பேலின் ஆலோசனை அப்படின்னு பைபிள்ல படிக்கிறோம். அகித்தோப்பேல், அவன் ஆலோசனையை கர்த்தர் அதமாக்குனாராம்.
தவறான ஆலோசனைகளை கொடுக்கிறது. தப்பான ஆலோசனைகளை ஜெபம் பண்ணாம தேவ மனிதர்களோட உட்கார்ந்து கேட்காம தவறான ஆலோசனைகள், அதுக்கு பேர் ஆண்டவர் சொல்றாரு துராலோசனை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளால இந்த இருதயம் இருக்கான்னு பாருங்க. 9 காட்டி கொடுத்திருக்கிறேன். 9 உங்க இருதயமா இருக்கணும்னு அவசியம் இல்ல, இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஹலோ, 9 உங்க இருதயத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல, இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா 9ல 1வது கண்டிப்பா இருதயத்துல இருக்கும். அது என்ன இருதயம்னு பார்த்து ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, இந்த இருதயத்தை மாத்திட்டு எனக்கு நவமான இருதயத்தை தந்துருங்க ஆண்டவரே. அவ்வளவுதான். அப்ப 2 காரியம் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. 1, இனி அவமானம் இல்லை, இனி நிந்தை இல்லை, இனி அழிவு இல்லை. இன்னொன்னு நவமான இருதயம். இந்த 2ஐயும் எனக்கு ஆண்டவர் தரணும்னு தன் சிந்தையில வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு அது வேணுமா? எழுந்து நின்று நாம் ஜெபிக்கும்படியாய் கடந்து போவோம். 2 நிமிஷம் நான் எடுக்க விரும்புறேன். வேகமா நாம் எழுந்து நின்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையோட ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்துல, மனம் திறந்து ஒப்பு கொடுங்க. வசனத்துக்கு எதிராக நிக்காதீங்க. சின்ன பிள்ளைங்க கேளுங்க, பெரியவங்க கேளுங்க, புதுசா வந்திருக்கிறவங்களும் சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு புது இருதயத்தை தாரு. இருதயத்துல பலவீனமா இருக்கிறவங்க ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு இருதயத்தை மாற்றும், என் இருதயத்தை புது இருதயமாய் மாற்றும், என் இருதயத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாற்றும் என்னை உந்தன் சாயலா, ஊற்றும் உந்தன் ஆவியை என்னில், சாற்றுவேன் உந்தன் நாமத்தை என்றும், நேற்றும் என்றும் மாறா இயேசுவையே, சாற்றுவேன் உந்தன் நாமத்தை என்றும், நேற்றும் என்றும் மாறா இயேசுவையே. மாற்றும் என்னை உந்தன் சாயலா, யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி நீரே, சவுலை பவுலாய் மாற்றி நீரே, யாக்கோபை இஸ்ரவேலாய், சவுலை பவுலாய், யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி நீரே, மாற்றி நீரே. எந்தன் பாவ செயல் நினையாமல் என்னை நேசித்த, எந்தன் பாவ செயல் நினை என்னை நேசித்த, மாற்றும் என்னை. ஒரு சரணம் கூட. சுத்த இதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவர ஆவியை என்னில் தந்திடும், சுத்த இதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவர ஆவியை என்னில் தந்திடும், இரட்சண்ய சந்தோஷத்தை திரும்ப தாரும், உற்சாக ஆவி என்னை தாங்க செய்திடும், இரட்சண்ய சந்தோஷத்தை
ஆவி என்னை தாங்க செய்திடும்.